வணக்கங்க. டே ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலையை சீவிட்டோம்னா தான் அந்த டேவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அந்த ஃபீல் தான். வெயில் காலம் இருக்கனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளக்கெண்ணையும் வச்சு நல்லா தலைக்கு குளித்தோம்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. அடுத்தது தோட்ட வேலையை நம்ம கவனிக்கணும். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில குட்டி வேலைகள் தான் நமக்குன்னு ஒதுக்கி இருக்குது. அது மாதிரி இந்த தோட்ட வேலையும் ஒன்று. இப்போ தோட்டத்தில் எந்த பூச்செடியை பார்த்தாலும் பூவாக பூத்து குலுங்கிட்டு என்னதான் தோட்டம் பூரா பூவாக இருந்தாலும் தலையில் ஒரு பூ கூட வைக்கிறது இல்லைங்க. போனிடெயில் போடுறதுனால டக்குன்னு போனிடெயிலில் போட்டுட்டு அப்படியே வேலைக்கு ஓடிடுறது. இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெள்ளை சம்மந்திப்பூ பந்து மாதிரி பூத்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படி செண்டு மாதிரி இருக்குது. நம்மளுடைய கார்டன் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் இந்த அளவுக்கு பூக்கள் இருக்காது, செடிகள் தான் இருந்தது. இப்போ எல்லாமே பூக்குது, ஒரே நேரத்தில் பூக்குதுங்க. அடுத்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி போட்டு விடணும். அந்த டைமுக்கு தான் தண்ணி வரும். அப்போ செடிகள் குளிர தண்ணி போட்டு விட்டுட்டோம்னா இந்த வெயிலுக்கு நல்லாவே தாக்கு பிடிக்குது. அதனால் அடுத்து அந்த வேலையை தான் பார்க்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு பொரிச்சிருச்சுங்க. அதையும் எடுத்து விடணும். இன்னும் 2 கோழி அடை வச்சுருந்தோம். ஏற்கனவே 20 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இன்னொரு கோழியும் சத்தம் வருது. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்து அதை போய் பார்த்துட்டு எடுத்து விடலாம். இந்த கோழி குஞ்சு பறிச்சாவே அது நாள் அப்படியே மெத்துன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எப்படி பிறந்த குழந்தையோட ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி இந்த சிக்ஸோட ஸ்கின்மே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை தொட்டு அப்படியே ரசித்து விளையாடுவேன். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதை தொட்டு தடவி பார்க்க ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஊறாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலுமே நான் கொஞ்சம் நேரம் பிடிச்சி விளையாடிட்டு தான் அதுக்கப்புறம் அதை எடுத்து விடுவேங்க. குடம்புல இருந்துட்டு போகுதா? நம்மளுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி நாள் இது போல் எலுமிச்சை மரத்துக்கடியில் நல்லா ஃப்ரீயாக விட்டுருவேன். அதுக்கடுத்து ஒரு 20 டேஸ்க்கு வாழும் ரக்கையும் முளைக்கிற வரைக்கும் கூண்டில் வச்சு தான் அடைச்சி வைக்கணும். இப்போதைக்கு இதை எடுத்து ஸ்டார்டர்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா சாப்பிட்டு தண்ணி குடித்து பழகிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கூண்டில் அடைச்சி வச்சு காப்பாற்றிக்கலாம். இந்த கோழிக்கு நான் 9 முட்டை அடையில் வச்சேன். ஒன்று கூட பழுது இல்லாமல் அழகாக பொரிச்சு எடுத்துருச்சு. இந்த கோழி எப்போவுமே பழுது இல்லாமல் பொரிக்கிற கோழிங்க. அதனால் இந்த தடவை 9 முட்டை நம்பி வச்சேன், நம்பிக்கையை காப்பாற்றிருச்சு. அடுத்தது வெளியில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு போய் இற போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம வச்சு கூண்டில் அடைச்சி வச்சுருக்க கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா 20 நாளுக்கு பக்கமாக ஆயிடுச்சு. அதுக்கு நல்லாவே ரக்கையும் வாலும் வந்துருச்சு. அதனால் அதையே போயிட்டு நீக்கி விட்டுறலாம். நம்ம நீக்கி விட்டால் உடனே எப்படி பறந்து வருதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா பில்லும் கொத்தி சாப்பிடுது, கரையாலும் பொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவுனுக்கிட்டேருந்து தாயினாலையும் காப்பாற்ற முடியும், குஞ்சுகளாலையும் தப்பிச்சிக்க முடியும். ஒரு 20 நாள் இது போல் அடைச்சி வச்சு வளர்த்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குஞ்சு பழுது இல்லாமல் நம்ம காப்பாற்றிடலாம். கோழி வேலையெல்லாம் முடிஞ்சதும் வெய்ய வந்துடுச்சு. ஆட்டை கொண்டு போய் காட்டில் கட்டணுங்க. அதுக்காக அம்மா வர்றதுக்கு முன்னாடியே ஆடெல்லாம் பட்டியை நீக்கி விட்டு அந்த குட்டிகள்லாம் வெளியில் வந்ததும் ஒரு ஆடை அவுத்து வச்சுருந்தோன்னா 2 பேருமே முடுக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா ரோட்டு ஓரத்தில் முடுக்கிட்டு போகிறதுனால காருக்குள்ளே லாரிக்குள்ளெல்லாம் ஓடும். அது இல்லாமல் இளங்குட்டிகளும் இருக்குங்க. அதுகளுக்கு சரியாக பார்த்து போக தெரியாது. ஒரு ஆள் பின்னாடி அணைச்சி முடுக்கிட்டு போனோம்னா அப்படியே உருட்டி முடுக்கிட்டு போய் காட்டில் தள்ளிடலாம். இதுக்கு இடையில குழந்தைகளை கேர் பண்ணிக்கிற வேலையும் இருக்குங்க. அதெல்லாம் நான் வீடியோவில் கவர் பண்ணலை. ஒன்லி நான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கில் ஒரு சிலதை மட்டும் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ஒரு 2 ஹவர்ஸ் வேலை தான் இது போல் இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். சமையல்லாம் அம்மா செஞ்சுருவாங்க. என்ன போல் யாரெல்லாம் காலையில் எழுந்ததும் இது போல் ஆடு கோழின்னு விவசாய வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் டூர் வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா
பழைய டிசைனில் கட்டின வீடு தான், அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. இருந்தாலும் உங்களுக்காக நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. நம்ம வீடியோவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.